வணக்கம். போஸ்டர்ஸ் ஏடியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக நிறுவனர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா. பொதுமக்களுக்கு விருந்து மற்றும் இனிப்புகள் வழங்கி அதிமுகவினர் கொண்டாட்டம். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து போலீசாரை நியமிக்க வலியுறுத்தல். நாகை வேதாரண்யத்தில் திடீர் மழையினால் உப்பு உற்பத்தி பணி பாதிப்பு. பணிகள் தாமதமாவதால் வேலையிழந்து தவிக்கும் உப்பள தொழிலாளர்கள். தொடர் விடுமுறையால் சுற்றுலா தலங்களில் அலைமோதும் மக்கள் கூட்டம். குழந்தைகள் மற்றும் குடும்பத்துடன் பொழுதை கழித்து உற்சாகம். வீரத்தை பறைசாற்றும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் களம் இறங்கும் விளையாட்டுகள் குறித்த சிறப்பு பார்வை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பலரும் உற்சாகமாக கொண்டாடினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக நிறுவனருமான புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா இன்று தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அவரது பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பங்கேற்று எம்ஜிஆரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அத்துடன் பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார். இதேபோன்று திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் எம்எல்ஏவும் அதிமுக செயலாளருமான நடராஜ் பங்கேற்று கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதில் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். இதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்டம் மிலிட்டரி ரோடு, பூக்கடை சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் அக்கட்சியின் மாவட்ட செயலாளருமான சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காந்தி சாலை உள்ள தேரடி அருகே பொதுமக்களுக்கு இட்லி, கறிக்குழம்பு, இடியாப்பத்துடன் காலை சிற்றுண்டி பரிமாறப்பட்டது. கொடைக்கானல் சுற்றுலா தலங்களில் போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் என காவலர்கள் இல்லாததால் அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் வாகனம் கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இதனால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்துள்ளனர். இந்நிலையில் தூண்பாறை பகுதியில் சுற்றுலா வந்த பயணி ஒருவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சாலையின் இருபுறங்களிலும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பல மணி நேரத்திற்கு பின்னரே ஆம்புலன்ஸ் வாகனம் செல்லும் நிலை ஏற்பட்டது. இதனால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் உள்ளதால் சுற்றுலா தலங்களில் போக்குவரத்து போலீசாரை நியமிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேதாரண்யத்தில் திடீரென பெய்த மழையின் காரணமாக உப்பு உற்பத்தி செய்யும் பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியன்பள்ளி, கடினன் வயல், கோடிக்காடு பகுதிகளில் சுமார் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் தை முதல் நாளில் உப்பு எடுக்கும் பணியை தொடங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான உப்பு உற்பத்தி பணிகளை தொடங்க இருந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திடீரென மழை பெய்ததால் உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் உப்பு உற்பத்தி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மழை நீரை அகற்றி உப்பு பாத்திகளை சீரமைத்து பணிகளை தொடங்க இன்னும் 1 மாத காலமாகும் என உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வேலையிலிருந்து தவித்து வருகின்றனர். நாங்கள் இந்த வருஷத்துக்கான பணியை போன வருஷம் ஜனவரிலேயே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் ஜனவரிலேருந்து தொடர்ந்து மழையை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால உப்பு உற்பத்தி
காலதாமதம் ஆகும் இருக்குது. நாங்கள் 2வது மாதம் 1வது மாதம் முடிஞ்சு 2வது மாதத்துலேயும் உப்பு எடுக்க முடியுமா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ வந்து கடல் தண்ணி கடுமையாக உப்பளத்தில் வந்து சூழ்ந்து போச்சு. ஆறுகள்லாம் எல்லாம் ஓப்பனாக இருக்கிறதுனால வந்து போச்சு. உப்பு உற்பத்தியாளர்கள் வந்து ரொம்ப காலதாமதம் ஆகுமேன்னு ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. இப்போ வந்து நார்மல் உப்பு வந்து 1800 போயிட்டுருக்கு, வெள்ளை உப்பு வந்து 2500 போயிட்டுருக்கு. இந்த மழை வந்து மறுபடியும் தொடர்ந்தால் வேதாரண்யத்தில் உப்பு டிமாண்ட் வர்றது வாய்ப்பு இருக்குது நிறையா. பொங்கல் தொடர் விடுமுறையால் கோவை குற்றாலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். பொங்கல் பண்டிகை மற்றும் வார இறுதியை ஒட்டி தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் மக்கள் கூட்டம் அதிகம் காணப்படுகிறது. அந்த வகையில் கோவை குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வந்து அங்குள்ள அருவியில் ஆனந்த குளியலிட்டு உற்சாகம் அடைந்தனர். தொடர் விடுமுறையை ஒட்டி பழவேற்காட்டில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். பொங்கல் தொடர் விடுமுறையை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்துள்ள பழவேற்காட்டில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கடலும் ஆறும் சங்கமிக்கும் இடம் என்பதால் அங்கு ஏராளமான மக்கள் கூட்டம் வருவது வழக்கம். அந்தபடி ஏராளமான பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளோடு வருகை தந்து கடல் அலையில் விளையாடியும் மணலில் வீடு கட்டியும் மகிழ்ந்தனர். மக்கள் கூட்டம் அதிகரித்ததால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். அங்கிருந்து எடுக்கு அந்த குரூப் ஓசோன் செறிவு மண்டலமான தரங்கம்பாடி கடற்கரையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து குதிரை சவாரி செய்து மகிழ்ந்தனர். இந்தியாவில் ஓசோன் காற்று அதிகம் வீசும் கடற்கரை தலமாகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி. கடற்கரைக்கு இங்கு ஏப்ரல் முதல் ஜூலை வரை அதிகமாக காற்று வீசும். மேலும் கடற்கரையில் 1620ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க டேனிஷ் கோட்டையும் அமைந்துள்ளது. அத்துடன் தொல்லியல் துறையின் அருங்காட்சியகமும் இப்படி பல்வேறு சிறப்புகள் நிறைந்துள்ளதால் தரங்கம்பாடி கடற்கரைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். அந்த வகையில் தற்போது தொடர் விடுமுறை காரணமாக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். குழந்தைகள் குதிரை சவாரி செய்தும் பட்டம் விட்டும் மகிழ்ந்தனர். உடுமலை அருகே ஆழ்கொண்டம்மாள் கோவிலின் கால்நடைகள் நலமாக வாழ உருவ பொம்மைகளை வைத்து சலகிருது ஆட்டமாடி விவசாயிகள் சிறப்பு வழிபாடு செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த சோமவாரப்பட்டியில் ஆழ்கொண்டம்மாள் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் தங்களது கால்நடைகள் நீண்ட காலமாக நலமுடன் வாழ வேண்டி விவசாயிகள் சிறப்பு வழிபாடுகளை நடத்தினர். இதில் பசுமாட்டின் உருவ பொம்மை வைத்து நேர்த்திக்கடன் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாமிநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் கிராம மக்கள் பாரம்பரிய சலகிருது ஆட்டமாடி உரிமை இசையோடு தேவராட்டமாடி சிறப்பு வழிபாடு செய்தனர். அந்த வனத்தலை கோயில் கொடுக்கிறார். பொங்கல் விழாக்கள் முடிந்த நிலையில் வத்தலகுண்டு அருகே ஊர்கூடி கும்மி அடித்து கிராம மக்கள் தை திருமகளை வழி அனுப்பி வைத்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கீழக்கோவில்பட்டி கிராமத்தில் பாரம்பரிய வழக்கப்படி ஊர்கூடி கும்மி அடித்து குலவையிட்டு தை திருமகளை வழியனுப்பும் விழா நடைபெற்றது. மார்கழி மாதம் தொடங்கியது முதல் அதிகாலை வீட்டின் முன்பாக கோலமிட்டு பசு சாணத்தின் மீது பூசணிப்பூ வைப்பது முன்னோர்களின் வழக்கம். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கீழக்கோவில்பட்டி கிராம மக்கள் இந்த பூசணி பூக்களை மெருவாட்டியாக தட்டி சேகரித்து வைக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து தைப்பொங்கல் திருநாள் கொண்டாட்டங்கள் முடிவுற்ற நிலையில் விவசாயம் செழிக்கவும் கால்நடைகள் நலம் பெருகவும் நோய் நொடி இல்லாமல் மக்கள் வாழவும் வேண்டி பகவதி அம்மன் கோவில் முன்பாக ஊர் மக்கள் ஒன்று கூடி சேகரிக்கப்பட்ட பூ எருவாட்டிகளை வைத்து கும்மி அடித்து குலவை போட்டு பின்னர் மருதா நதி ஆற்றங்கரையில் விளக்கேற்றி ஆற்றில் விட்டு தை திருமகளை வழி அனுப்பி வைத்தனர். போஸ்டர்ஸ் ஏடியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மாவட்டம் கூரைநாடு கொண்டாரெட்டி தெருவில் உள்ள புனித அந்தோணியார் பேராலயத்தில் திருத்தேர் பவனி நடைபெற்றது. இதில் ஆயர் சகாயராஜ் மற்றும் புனித அந்தோணியார் ஆலய பங்கு தந்தை ஜான் பிரிட்டோ ஒன்றிணைந்து கூட்டு திருப்பணி நடத்தினர். அதனைத் தொடர்ந்து திருத்தேர்களுக்கு ஜெபம் செய்யப்பட்டு ஆசீர்வதித்து வீதி உலா நடைபெற்றது. இதனை வழியெங்கும் அனைத்து மத மக்கள் ஒன்றிணைந்து தேர் பவனில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர். காணும் பொங்கலை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்தில் பாரிவேட்டை திருவிழா நடைபெற்றது. இதில் பேரம்பாக்கத்தை சுற்றியுள்ள கிராம மக்கள் சேர்ந்த 7 உற்சவர்கள் வெவ்வேறு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு மேலதாளத்துடன் திருவீதி உலா வந்தனர். பின்னர் 7 உற்சவர்கள் ஒரே இடத்தில் கூடி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இக்காட்சியை சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் வந்திருந்து கண்டுகளித்தனர். தஞ்சை பள்ளி அகரகாரம் அருகில் உள்ள வெண்ணாற்றங்கரையில் கூடலூர் கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் வலை விரித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வலையில் 3 அடி நீளமுள்ள முதலை ஒன்று சிக்கியிருப்பதைக் கண்டு மீனவர்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையின் முதலையை மீட்டு அணைக்கரையில் உள்ள முதலைகள் காப்பகத்தில் விட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பகுதியில் பொங்கல் விழா கடந்த 3 நாட்கள் மிக விமர்சையாக நடைபெற்றது. இறுதி நாளன்று அப்பகுதி சிறுவர் சிறுமிகள் மற்றும் இளைஞர்கள் பல்வேறு விதமான சினிமா பாடல்களுக்கு நடனமாடி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் ஒரு சிறுவன் சிலம்பம் சுற்றி அசத்தினான். இதை அங்கு கூடியிருந்த பார்வைகள் கண்டுகளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா நடைபெற்றது. இப்பள்ளியில் படித்து கால சூழலால் பிரிந்து சென்ற மாணவர்கள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே இடத்தில் சந்தித்தனர். ஆசிரியர்களோடு சேர்ந்து பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்ட அவர்கள் தங்களது பள்ளிக்கு தேவையான உபகரணங்களை வழங்கினர்.